ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ மீன் செனை முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட செய்யலாங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம மீன் வாங்கும்போது மீன் செனை இருக்குங்க. அந்த செனையை வாங்கிட்டு வந்து அதை நம்ம செய்கிறது தாங்க. இந்த முட்டை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், இந்த மீனில் இருக்க சினைய முட்டையை தாங்க நம்ம பொரியல் பண்ண போகிறோங்க. இந்த மீன் சினை முட்டையை நான் ஒரு 2-3 தடவை கழுவிட்டேன். இது உடையாமல் கழுவணும். அதில் நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு பொடியாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிளறி விடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இதையும் போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த மீன் செனை முட்டையை நம்ம போட்டு பொறுமையாக கலக்கி விடலாங்க. அப்படியே நல்லா உடச்சுட்டு நல்லா அப்படியே கலக்கி விட்டுடணும். இதில் மீனில் இருக்கிற சத்து அளவுக்கு இந்த மீன் முட்டையிலையும் சத்து இருக்குதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க இது. விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது அடி பிடிச்சிடுங்க. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீன் வாங்கினீங்கன்னா மீன் செனை இருக்கும்போது அதை எடுத்து தூக்கி எரிஞ்சிடாதீங்க. அந்த செனை முட்டையை நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. நல்லா ஹெல்த்தி ஸ்நாக்ஸுங்க இது. எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாத, குழந்தைங்களுக்கு எப்போவுமே மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷுன்னு கொடுக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. உப்பு காரம் பத்துதா என்னென்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக நம்ம நுணுக்கி உடச்சி விட்டுக்கணும். இதில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். இது நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கலாம், ஒரு ஆப்ஷனல் தான். வேண்டான்னா விட்டுடலாம். இது இந்த பொரியல் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை போடுறோம் நம்ம. பாருங்கள், இதை மாதிரி நல்லா உடச்சிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், டேஸ்ட்டான மீன் செனை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு.